பொதுவாக திருமணத்தை குறித்து பலவிதமான சிந்தனைகளும் யோசனைகளும் இருக்கிற நேரத்தில் வேதம் திருமணத்தை மிகவும் அற்புதமாக வரையறுக்கிறது. இந்த காலத்தில் இந்த திருமணத்தினுடைய அர்த்தங்கள் காரியங்கள் எல்லாம் வேறு விதமாக ஆகிப்போச்சு. ஆனால் கர்த்தர் திருமணத்தை குறித்து ஒரு அற்புதமான ஒரு உயர்ந்த உன்னதமான நோக்கத்தை வைத்திருந்தார். அதிலும் விசேஷமாக தேவன் அவருடைய சித்தத்தை பின் நாட்களில் அவர் சபையோடே செய்வதை ஒரு முன் அடையாளமாக தான் இந்த திருமண பந்தத்தின் மூலமாக தேவன் அதை அற்புதமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக நேரத்தில் இந்த திருமணத்தை குறித்து ஒரு பலவிதமான சில காரியங்களை சொல்லுவாங்க பாருங்களேன். சிலர் நினைக்கிறது உண்டு, திருமணம் அப்படின்னாலே அது ஏதோ அதாவது தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடிய சில பரிசுத்தமாய் வாழணும்னு நினைக்கக்கூடிய சில மனிதர்கள் அதை குறித்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, திருமணம் அப்படின்னா அது ஏதோ ஒரு பாவம் பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. வேதம் சொல்லுது, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாக இருக்கிறது. அது தேவன் அதை ஒரு பாவமாக பார்க்காமல் தேவன் அதை ரெஸ்பெக்டாக பார்க்குறாரு, கனமாக பார்க்குறாரு. இப்போ இந்த நேரத்தில் திருமணமானவர்கள் இருப்பீங்க, திருமணம் ஆக போகிறவங்க இருக்கிறாங்க, இனி திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். திருமணம் என்பது ஏதோ மனிதன் தன்னுடைய ஆசையை இச்சையை தீர்த்து வைப்பதற்காக தேவன் அதை ஏற்படுத்தாமல் தேவனுடைய ஒரு உயர்ந்த உன்னதமான நோக்கத்தை இந்த உலகத்தில் மனிதன் விளங்கி கொள்ளும்படியாகவே கர்த்தர் இதை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அநேக நேரத்தில் இதை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லை பாருங்களேன். திருமணம்னா இது என்ன, சரி ரெண்டு பேர் கூடி வாழ்றது அவ்வளோதான் நினச்சிடுறாங்க. ஏதோ நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும், ஏதோ பிள்ளை குட்டியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது இல்லை. திருமணத்தில் அநேக ஏராளமான தேவனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க முடியும். தேவன் ஏராளமான அற்புதமான காரியங்களை தேவன் இந்த திருமண பந்தத்தின் மூலமாக நமக்கு எடுத்து உரைக்கிறார். பொதுவாக தேவனை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பை, ஒரு மனிதனிடத்தில் உள்ள அன்பை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு மனுஷன் அன்பாக இருக்கிறானா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கொஞ்சம் நீங்கள் பதில் சொல்லாமே. எல்லாரும் அமைதியாக இருக்க வேண்டாம் இந்த நேரத்தில். உங்களுக்குள்ளே பேசாதீங்க, நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். ஓகே, ஒருவர் அன்பாக இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒருவர் மௌனமாக இருந்தாலே போதும், அவன் அன்பாக இருக்கிறான் என்று அறிந்து கொள்ளலாம். இல்லை, ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற அன்பையும் பாசத்தையும் வெளியே காட்டுவதற்கு இன்னொருவர் தேவை. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் ஒருவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அவர் அன்பானவர், நேசிக்கிறவர் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அன்பு காட்டுவதற்கு என்ன ஒருவர் தேவை. ஆகவே தேவன் மனிதனை உண்டாக்கினார், தேவன் மனுஷனை உண்டாக்கினார். வேதம் சொல்லுது, அவரை போலவே உண்டாக்கினார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, அவரை போலவே உண்டாக்கினார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் கடவுளை மாதிரியே இருக்கீங்க. உங்களை பார்த்தா பேச மாட்டீங்களா? நிறைய சண்டைக்காரங்களாக இருக்கீங்க போல. பக்கத்தில் பார்த்து பேசுங்க பார்ப்போம். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பார்த்தா உங்களை படைச்ச ஆண்டவரை பார்க்க முடியுது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவர் அப்படி தான் உண்டாக்குனார் பாருங்களா, அவரை மாதிரியே உண்டாக்குனார். அநேக நேரத்தில் மனிதர்கள் தங்களுடைய முக சாயலை கண்ணாடியில் பார்த்து சந்தோஷப்படுவது வழக்கம். நீங்கள் கூட அப்படி தான். இந்த காலத்தில் இன்னும் டெக்னாலஜி அதிகமாகிட்டு கண்ணாடிலாம் தேவையில்லை. மொபைலில் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படிலாம் பார்த்து ரசிப்பது வழக்கம். ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவர் பார்க்குறாரு, எப்படி நம்முடைய சாயலை பார்க்கலாம் அப்படின்னா, தேவன் தம்முடைய சாயலை உங்களிலும் என்னிலும் தான் பார்க்குறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் தம்மை குறித்து எப்படி பார்க்கணுங்கிறதுக்காகவே அவரை மாதிரியே ஒரு அற்புதமாக ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு அவனிடத்தில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். திருமணத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் அன்பு வெளிப்படுதல். எல்லாரும் சொல்லுங்க, அன்பு வெளிப்படுதல். உங்கள் திருமண வாழ்க்கையில் இந்த அன்பு வெளிப்படுகிறதா? ஒரு செகண்ட் யோசித்து பாருங்கள். இனி திருமணம் பண்ண போகிறவங்களுக்காகவும் சொல்கிறேன், இப்போ திருமணம் பண்ண காத்திருக்கிறவங்களுக்காகவும் நான் பேசுகிறேன். இதை போலவே திருமணம் பண்ணி முடித்தவர்களுக்காகவும் சொல்கிறேன். திருமணத்தில் அன்பு வெளிப்பட வேண்டும். திருமணத்தில் என்ன வெளிப்படணும்? அன்பு வெளிப்படணும். தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது
தம்மிடத்தில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக அன்பாலே உலகத்தை உண்டாக்கி மனிதனை உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு அடுத்து பார்க்குறாரு. அடுத்து என்ன செய்கிறாரு? இந்த மனிதனுக்குள்ளாகவும் தெய்வீகமான ஒரு அன்பு இருக்கிறது. தெய்வீகமான அன்பு, எல்லாம் சொல்லுங்க, தெய்வீகமான அன்பு. இந்த தெய்வீகமான அன்பு இருக்கிறபடினால அவர் அந்த அன்பை மனிதன் பிற மனிதர்கள் காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த மனிதனை பிரிக்கிறாரு. ஒரே மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனிடத்திலிருந்து மனுஷியை கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்து அந்த மனிதன் அந்த மனுஷனிடத்தில் தேவன் அவரிடத்தில் எப்படிப்பட்ட மேலான உயர்ந்த உன்னதமான அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே அன்பை இந்த மனுஷனிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இப்போது சொல்கிறேன், திருமண பந்தத்தில் முக்கியமான விஷயம், தேவனுடைய அன்பு கணவன் மனைவி இருவருக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். கணவன் மனைவி இருவருக்குள்ளாக யாருடைய அன்பு வெளிப்படணுங்க? சத்தமா எப்படி? தேவ அன்பு வெளிப்படணும். தேவ அன்பு அநேக நேரங்களில் இன்றைக்கு ஏன் குடும்பங்கள் இப்படி இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, தன்னை உண்டாக்கின தேவனை பார்க்காமல் சினிமாவையும் சீரியலையும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களையும் பார்க்கறனால அங்கே என்ன வெளிப்படுகிறதோ அதுதான் இன்றைய குடும்ப வாழ்க்கையிலும் வெளிப்படுகிறது. நான் சொல்கிறேன், நம்மை உண்டாக்கின தேவனை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின தேவனை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் தேவனை பார்க்கும்போது தேவ அன்பு நம் மூலமாய் வெளிப்படும். தேவனுடைய அன்பு நம் மூலமாய் வெளிப்படும். அந்த மனுஷன் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினான். பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் வாசிக்கும்போது அவன் உடனே சொல்கிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். நான் சொல்கிறேன், திருமணங்கிறது அன்பு வெளிப்படக்கூடிய இடம். மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, தனியான ஒரு ஆள் இல்லை. மனைவிங்கிறது நம்முடைய எலும்பில் எலும்பும் நம்முடைய மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறார். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், தேவனும் உங்களையும் என்னையும் அப்படி தான் பார்க்குறாரு. உங்களை வேறு பிரித்த ஒரு ஆளாக பார்க்கவில்லை, வேறு பிரித்த மனிதனாக பார்க்கவில்லை. அவர் உங்களை அவருடைய எலும்பாக, அவருடைய மாமிசமாக, இன்னும் ஒரு படி மேலாக வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. தேவன் மனிதனை எப்படி பார்க்குறாருன்னா அவருடைய சரீரமாக பார்க்கிறார். வேதம் அப்படி தான் விளக்குது பாருங்க. சபை அப்படின்னு சொல்கிறது மனைவி, அதாவது மணவாட்டி என்று வேதத்தில் சொல்ல முடியும். வேதத்தில் ஒரு பகுதி எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் ஒரு உன்னதமான ஒரு வேத பகுதி. அங்கே பவுல் அநேக காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருக்கிறார். இந்த வேதத்தில் இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு சொல்கிறது நிருபங்களின் ராணின்னு சொல்லி வேத வல்லுநர்கள் அழைக்கிறாங்க. மிக உயர்ந்த உன்னதமான தெய்வீக கருத்துக்களை அடங்கிய ஒரு பகுதி. இந்த இடத்துல ஒவ்வொருவருக்கா புத்தி சொல்லிட்டே வராரு, எப்படி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பவுல். அப்போ இந்த இடத்துல வரும்போது எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதில் சில காரியங்களை சொல்கிறார் பாருங்க. 21 வாசிக்கலாம். எபேசியர் 5:21 வாசிக்கிறேன். தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. அநேக நேரத்தில் ரெண்டு சைட்லேயும் சில தவறுகள் இருக்குது பாருங்களா. இவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நான் கடவுள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, கணவன் ரெண்டாவதும் சொல்லிடுவாங்க. நான் சொல்கிறேன், கடவுளுக்கு சரியாக கீழ்ப்படுகிற ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கும் கீழ்ப்படிவார்கள். வேதம் சொல்லக்கூடிய உண்மை, கடவுளுக்கு எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறானோ, எந்த ஒரு மனுஷி கீழ்ப்படுகிறாளோ அவள் தன் கணவனுக்கும் கீழ்ப்படிவாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்ல வர பாருங்க. 23, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்திற்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும், எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, எந்த காரியத்திலும். மணமக்களும் கொஞ்சம் வாயை திறக்கலாம், ரெண்டு பேரும் கவர்மெண்ட் அமைதியாக இருக்காங்க, நீங்களும் சேர்ந்து சொல்லணும். பொதுவாக பிரசங்கம் அப்படின்றது திருமண ஆராதனையில் பிரசங்கம் மற்றவங்களுக்கு இல்லை, ஸ்பெஷலாக திருமண வாழ்க்கையில் ஈடுபட இருக்கிற மணமக்களுக்காக, உங்களுக்காக தான் இது எல்லா காரியமும் பேசக்கூடியது. நீங்கள் யாருக்கோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு
உம் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். இப்போ நீங்கள் ரெக்க கட்டி பறக்க வேண்டாம். ஓகே, கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய ஆலோசனை ரொம்ப அற்புதமான ஒரு ஆலோசனை. அது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களை எத்தனை பேருக்கு உங்கள் திருமணத்தில் உங்கள் போதகர் பேசின பிரசங்கம் ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய திருமணத்தில் எனக்கு கட்டி நடத்தி வச்ச போதகர் என்ன பேசினாருங்கிறது இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. அடிக்கடி நான் அதை நினைவு கூறுவேன். ஏனென்றால் அது நம்முடைய திருமண வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லாருமே கவனிக்கலாம். புதுமண தம்பதிகள் மட்டும் இல்லை, திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாமல் பிரச்சனையோடு வாழ்ந்திருக்கவங்களும் கவனிக்கலாம். ஏன்னா இந்த காரியங்களை கவனிக்கும்போது வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது அது வரைக்கும் மாறி மாறி ஒருத்தர் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ தான் சரியில்லை, சே அவனை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடச்சிருந்தானே அவன் வாழ்க்கை தெய்வம் அப்படி பரலோகமாயிருமாக்கும். அடுத்து இவங்க சொல்கிறது அவனை மாதிரி அவனெல்லாம் பாரு, அவனை மாதிரி ஒருத்தர் அவன் எப்படி வச்சு நடத்துகிறான் பாரு. இந்த மாதிரி மாறி மாறி கொலை சொல்ல தான் இருக்குது. ஆனால் வேதத்தில் கவனிக்கும்போது அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க உணர்ந்து எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையும் அற்புதமாக இருக்கும் பாருங்க. தொடர்ந்து வாசிப்போம். 24 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள். எனக்கு பொதுவாக இந்த மாதிரி 2 செப்பரேட்டாக பிரித்து வச்சு உட்கார்றது எனக்கு ரொம்ப இஷ்டம் கிடையாது. பொதுவாக நான் சபையில் சொல்கிறது எப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், குடும்பமாக இருக்கணுங்கிறத நான் விரும்புவேன். ஆண் தனி பெண் தனியாக இருக்காமல் குடும்பமாக இருக்கணும். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கும்போது குடும்பமாக இருந்தாங்கன்னா அது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்கிறத விட கிட்ட இருந்து கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற்றோர் பிள்ளைகளுக்கும் சொல்கிறது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் பாருங்க. எத்தனை பேர் அது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அப்போது புருஷர் தன் மனைவியின் இடத்துல அன்பு கூற வேண்டும். இந்த காரியத்தையும் தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. எப்படின்னா, மனைவி கீழ்ப்படிஞ்சா புருஷன் அன்பாக இருப்பான். அதாவது கீழ்ப்படிக்கக்கூடிய அந்த பெரிய பொறுப்புங்கிறது யாருக்கு அப்படின்னா மனைவிக்கு தான். கணவனுடைய பொறுப்பு அன்பாக இருக்கிறது மட்டும்தான். இந்த மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்படி கிடையாது. அப்படி யோசிக்கிறவங்களா இருந்தால் மறுபடியும் 21 வாசித்தீங்கன்னா, தேவ பயத்தோட, இதே அதிகாரம் எபேசியர் 5:21 சொல்லுது, தேவ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் சொல்லுது. அப்போ கீழ்ப்படிதல் ஒருவர்கிட்ட மட்டும் வர்றதில்லை, 2 பேருமே கீழ்ப்படியணும். எல்லாரும் சொல்லுங்க, 2 பேருமே கீழ்ப்படியணும். ஒருவர் மட்டும் கீழ்ப்படுகிறது இல்லை. அப்படின்னா அது சுயநலமான, அதாவது ஒரு பாலை ஒடுக்கிற மாதிரிப்பட்ட ஒரு பிற்போக்கான ஒரு சிந்தனையாக போயிடும். வேதம் என்றைக்குமே ஒருவரை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறதில்ல. வேதம் எல்லாருக்குமே போதிக்குது. வேதத்தில் ஆண்டவர் சமூகத்தில் ஆண் பெண் வேற்றுமை கிடையாது. ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிறார், எல்லாரையும் ஒரே மாதிரி அன்பு கூறுகிறார். ஆகையினால் அவர் இந்த வேறுபாடை ஆண்டவர் வைக்கிறது இல்லை. அப்போ கீழ்ப்படிதல்ங்கிறது மனைவிக்கு மட்டும் சொல்லலை, ஒருவருக்கு ஒருவர். எல்லாரும் சொல்லுங்கள், ஒருவருக்கு ஒருவர். நீங்களும் சேர்ந்து சொல்லணும், முகத்தை பார்த்து பேசணும். இந்த நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் நம்ம கீழ்ப்படிக்கணும். அப்போ அன்பு கூறுறதும் அதே மாதிரி தான். எப்படி? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும், ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும். அன்பை நம்ம விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அன்பு கூறணும் அப்படிங்கிறத குறித்து பின்னால் சொல்கிறார் பாருங்க. 25 வாசிக்கிறோம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும், எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பொதுவாக இந்த உலகத்தில் கவிஞர்கள் இந்த கணவன் மனைவி உறவு அல்லது காதலி உணர்வுகளை எப்படி வர்ணிப்பாங்கன்னா, நகமும் சதையும் போல, இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுவாங்க. ஆனால் பவுல்ங்கிறது சாதாரண ஒரு மனிதன் அல்ல, ரொம்ப படித்த ஒரு மனுஷர். வேதத்தில் நல்லா படித்த ஒரு மனிதர் பவுல். அவருக்கு நிறையா சாஸ்திரங்கள்லாம் தெரியும். சாக்ரட்டிஸுடைய தத்துவ ஞானங்கள் எல்லாமே நல்லா படித்து கற்று தேர்ந்த ஒரு மனிதர் இவர். அதனால் நல்ல ஃபிலாசபிலாம் தெரிஞ்சவர். அவர் ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்குறாரு. திருமணம் பந்தம்ங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாரு. நகமும் சதையுன்னா பிரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நகத்தில் ஒரு அடிப்பட்டால் அந்த நகம் கலந்து போயிடுது, வேற ஒரு நகம் வந்துடுது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்போது கணவன் மனைவிக்குள்ள உறவுங்கிறது அப்படிப்பட்டது இல்லை அப்படின்றாரு. நீங்கள் உலகத்தில் காண்கிற எந்த ஒரு உறவை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே ஒரு காலத்தில் மாறக்கூடியதாக இருக்குது.
அப்போது திருமண பந்தங்கிறது எந்த ஒரு உலகத்தில் காணக்கூடிய எந்த ஒரு உறவு கூடயும் ஒப்பிட முடியாத ஒரு மேலான உயர்ந்த உன்னதமான ஒரு உறவாக இருக்கிறபடினால அந்த உறவை அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எது கூடயும் ஒப்பிட முடியலை. அவர் நேராக போயிட்டார், தன்னை உண்டாக்கின கடவுள்கிட்டே போயிட்டார். அவரை கொஞ்சம் யோசித்து பார்க்குறாரு. வேற எதுவுமே பவுல் கம்பேர் பண்ணும்போது எதுவுமே அது கூட செட் ஆகலை. எல்லாமே ஒரு காலத்தில் பிரிஞ்சு போகக்கூடியதாக இருக்குது. அப்போ உடனே அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி இவங்க கூடலாம் நம்ம ஒப்பிடாமல் ஆண்டவர் கூட ஒப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவையும் சபையும் குறித்து யோசித்து பார்க்குறாரு. கிறிஸ்து எவ்வளவாய் சபையில் அன்பு கூறுகிறார், எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவா அன்பு வச்சுருக்காருங்கிறத பார்க்குறாரு. அநேக நேரங்களில் இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களில் விவாகரத்து உருவாவதற்கு முக்கியமான காரணம் சொல்லுவாங்க, ஒருத்தர் மாறி மாறி குறை சொல்லுவாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி இல்லைங்க, அந்த பொண்ணுலாம் அந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கெலாம் செட் ஆகாது, இந்த கேரக்டர்லாம் நம்ம வீட்டுக்கு. கேட்டிருக்கீங்களாங்க? உங்களெல்லாம் பார்த்தா ஏதோ பரலோகத்துலேருந்து வந்து இருந்த ஆட்கள் மாதிரி தெரியுது. எதுவுமே தெரியாமல் நீங்கள் தான் உலகமா, இதுதான் பூலோகமா, நீங்கள் தான் மானிடரான மாதிரி உட்காந்துருக்கீங்க. பொதுவாக இந்த பார்வையில் மணமக்கள் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே அந்த பார்வையில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்குது. கேட்டிருக்கீங்களா இந்த மாதிரி காரியங்கள்? மாறி மாறி ஒரு குறை சொல்லுவாங்க. அப்போது வேதத்தை கவனிக்கும்போது குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம். ஏன் சொல்கிறேன்னா, கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல புருஷனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து சபையை நேசிப்பது போல புருஷனும் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். புருஷன் மட்டும் இல்லை, மனைவியும் அப்படியே நேசிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? அப்போ கவனிங்க, புருஷனும் மனைவியை எப்படி நேசிக்கணும்னா கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல. கொஞ்சம் சபையை குறித்து யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் நீங்கள் எந்த சபைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போகிற சபை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். சர்ச்சு முடிஞ்சு வந்தோடனே கண்டிப்பாக வெளியே வந்து 4-5 கான்ஃபரன்ஸ், 4-5 குழுக்களாக நீங்கள் பிரிவீங்க இல்லையா? 4-5 டீமாக நீங்கள் பிரிஞ்சிருவீங்க. பிரிஞ்சு பேசுவீங்க. என்ன பேசுவீங்க? நான் நம்புகிறேன் நிச்சயமாக சபையை குறித்து கெடுத்து தான் பேசுவீங்க. அது சரியில்லை, அங்கே அவன் சரியில்லை, அவன் பேசுனதை பற்றியா, அவன் போனதை பற்றியா. ஹலோ, இருக்கீங்களாங்க? உண்மைதானே நான் சொல்கிறது? உண்மையா இல்லை வேறு ஏதோ இடத்துல நடக்கிறத குறித்து பேசிகிட்டு இருக்கானா? சரிதானே? இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. எந்த சபையும் நிறைவுள்ள சபையாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்படி ஏதாவது இருக்காங்க? எந்த பிரச்சனையுமே இல்லாத, குறையே சொல்ல முடியாத சபை எதுவும் இருக்குதா? இருந்தால் சொன்னீங்கன்னா அங்கே நான் மெம்பர்ஷிப் வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். கிடையாது. எல்லா சபையிலையும் பிரச்சனைகள் இருக்குது. எந்த சபையும் திருப்தியாக இல்லை. எல்லா சபைகளிலும் குறைவுகள் இருக்குது. இன்னும் ஒருபடி சொல்லப்போனால், வெளிப்படுத்தலில் சபையை குறித்து நம்ம நிறைய காரியங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் பெரும்பாலும் எல்லா சபையை குறித்தும் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டுன்னு சொன்னார். ஒரே ஒரு சபையை தவிர மீதி எல்லா சபையிலும் அவர் குறை உள்ளதுன்னு தான் சொன்னார். ஆனால் குறை இருந்தாலும் கிறிஸ்து தம்முடைய சபையை நேசிக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, குறை இருந்தாலும், சத்தமாக சொல்லுங்க, குறை இருந்தாலும் கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். சபை இவ்வளோ பொழுதும் மோசமாயிடுச்சு, சரியில்லை, குறையாக இருக்காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபையை விட்டுட்டு போயிடல. உடனே சபையோடு தேவன் கல்வாரி சிலுவையில் பண்ண அந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்தை ரத்து பண்ணலை. அப்படி பண்ணியிருந்தா இன்னைக்கு சபைக்கும் கிறிஸ்துக்கும் சம்பந்தமே எல்லாம் போயிடும். இன்றைக்கி நம்ம ஆட்களுக்கு டைவோர்ஸ் தெரிஞ்ச மாதிரி, இன்றைக்கி நம்ம ஆட்களுக்கு கோர்ட்டு வக்கீல்கள்லாம் நீதிபதிகள்லாம் இருக்கிற மாதிரி அவர் அப்படி எதையும் நாடலை, எதையும் ஏற்படுத்தலை இன்றைக்கு வரைக்கும். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நீதிபதினா அவரே சொல்கிறார், நான் தான் நீதிபதின்றாரு. வக்கீல்னா நானே உங்களுக்காக வாதாடுற வக்கீல்ன்றாரு. அது வரைக்கும் சந்தோஷம். குடும்ப வாழ்க்கையிலையும் அப்படி தான். உங்கள் பிரச்சனைக்கு நீதி சொல்கிறதுக்கு விசேஷமாக சொல்கிறேன், யாரையும் தேடக்கூடாது. நீங்களே நீதிபதி ஆயிடணும், நீங்களே வக்கீல் ஆயிடணும். மேக்சிமம் வக்கீலாகாமல் பரிந்து பேசுகிற வக்கீலாகணும், குறை சொல்கிற வக்கீலாகாமல் வாதாடுறதில் சப்போர்ட் பண்ணுற வக்கீலாக மாறிடணும். கிறிஸ்து எப்படி வாதாடுறாரோ வாசிக்கிறோம்ல, யோவானதின சுவிசேஷம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அவர் எப்படி வாதாடுகிறாருங்கிறத பற்றி 1, 2, 3 அதிகம். எதுக்காக வாதாடுறார்? பரிந்து பேசுகிறார். எல்லாம் சொல்லுங்க, பரிந்து பேசுகிறார். எப்படி ஒரு அட்வொகேட் தன்னுடைய கட்சிக்காரனுக்காக பரிந்து பேசுகிற மாதிரி கணவன் மனைவியும் குறை சொல்வதற்காக வாதாடாமல் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக வாதாடணும். கிறிஸ்து அந்த வேலையை அவரே பார்த்துக்கிட்டார். வேறு யாரையும் நல்ல காலம் வைக்கலை. ஆக்சுவலாக நம்ம நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல அட்வொகேட்டாக ஆண்டவர் வச்சுருந்தா சாத்தானை தான் வச்சுருக்கணும். ஏன்னா அவன் தான் கரெக்டாக குறை சொல்லுவான் எல்லாரையும் பற்றி. நீங்கள் யாரும் சொல்ல முடியாத மாதிரி சொல்லுவான். ஆனால் கர்த்தர் அவனை வைக்கலை. ஏன்னா தெரியும், வந்தாலே
அவ்வளோ அந்த சபைக்கு எனக்குள்ள உறவு நாசமாக போயிடும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த இடத்துல வேற யாரையும் வைக்கல. யாரை வச்சார்னா தண்ணியே வச்சுட்டாரு. நான் தான் நீதிபதி, நான் தான் வக்கீல், நம்ம பிரச்சனைக்கு எங்கேயும் போண்டாம், நானே தீர்ப்பு எடுத்துக்கிறேன், நானே வாதாடிக்கிறேன், நமக்குள்ளேயே முடிச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி கர்த்தரை வச்சுக்கிட்டாரு. குடும்ப வாழ்க்கையில் கூட அப்படிதாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் யாரையும் நீங்கள் தேடக்கூடாது. நான் சொல்கிறேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் பரிசுத்த வேதாகமத்தை தேடுங்க, இயேசுவை பாருங்க, கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாங்கிறத பாருங்க. 1000 குறை இருந்தாலும் 1000 பிரச்சனை இருந்தாலும் கிறிஸ்து இது வரைக்கும் சபையை கைவிடுறதில்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சபையை கைவிடுறதில்ல? ஆகையினால தான் அவர் ஒரு நாள் வருவேன்னு சொல்கிறாரு. சபையை கைவிட மாட்டேங்கிறனால தான் வர்றேன்னு சொல்கிறாரு. நம்ம இன்னைக்கு பண்ணுற அக்கப்போ இருக்கலாம். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க மணமக்கள் மாதிரி அவர் தீர்மானம் பண்ணியிருந்தானா, ஹே உனக்கு எனக்கு விவகாரத்தை முடிஞ்சு போச்சு, நான் இன்னொரு சிலுவைக்கு வந்து மறித்து நான் வேற ஆட்களை பார்த்துக்கிறேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிருக்கலாம். ஆனால் அவர் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கார். அதுக்காக ஆண்டுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எத்தனை பேர் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஆகவே இந்த திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்தினாரோ அதே நோக்கத்திற்காகவே நாமும் வாழும்போது திருமண வாழ்க்கை அற்புதமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குது, வெற்றி உள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க?